இதோ கிறிஸ்துவானவர் சொல்லுகிறதாவது, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதையும் செய்யப்போவதையும் அறிய மாட்டான். எனவே உங்களை ஊழியக்காரன் என கூறாமல் சிநேகிதனே என்றேன். காரணம், என் பிதாவினிடத்தில் நான் கேட்டதையெல்லாம் என் சிநேகிதனாகிய உனக்கு சொல்வேன். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். உலகம் உங்களை பகைத்தால் அது என்னை பகைக்கிறது என்று அறியுங்கள். என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான். குமாரனாகிய திராட்சை செடியில் கொடியாய் நீ நிலைத்திருந்தால் அதிக கனிகளை தருவாய். நிலைத்திராவிட்டால் அறுப்புண்டு அக்கினிக்கு இரையாவாய். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். நீங்கள் என் சீசராயிருப்பீர்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது செய்யப்படும். குமாரனின் நாமத்தினால் பிதாவிடம் எதை கேட்டாலும் அதை உனக்கு தருவார். ஸ்திரீயானவள் பிரசவ காலத்தின் போது வேதனை அடைகிறாள். குழந்தை பெற்ற பின்னே ஆனந்தமடைவது போல் நீங்களும் இருப்பீர்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன்.